விஜய் முதல்வரானால் எல்லோரும் ஓனர் ஆகலாம். உதவி பெற்ற பெண் மகிழ்ச்சி பேட்டியளித்துள்ளார். சென்னை தாம்பரம் அருகே உள்ள முடிச்சூர் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்ற பெண் 3 குழந்தைகளுடன் போதிய வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வருவதாகவும், தனக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவ வேண்டுமென பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்துக்கு சென்று கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை சந்தித்து உதவி கேட்டார். உடனடியாக வெற்றியின் கவனத்திற்கு கொண்டு சென்ற புசி ஆனந்த் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் கில்லி சரத்குமார் அவர்களுக்கு தகவல் அளித்து முடிச்சூர் லட்சுமி நகர் பகுதியில் தளபதி தேநீர் கடை அமைத்து அந்த பெண்ணிடம் ஒப்படைத்தனர். புதிய தேநீர் கடையை புசி ஆனந்த் திறந்து வைத்து டீ போட்டு வியாபாரத்தை தொடங்கி வைத்தார். தனக்கு உதவிய தாவேகாவினருக்கு நன்றி தெரிவித்த லட்சுமி, வாழ்வாதாரம் இல்லாமல் இருந்த தனக்கு உதவிய தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு நன்றி தெரிவித்து, விஜய் முதலமைச்சரானால் என்னை போல் எல்லோரும் ஓனராகலாம் என மகிழ்ச்சியாக தெரிவித்தார். கொஞ்சம் ஃபியூச்சர்ல அதை வச்சு நான் சம்பாதிச்சு என் குழந்தைங்களை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் வாயிலாக பொதுச்செயலாளர் அவர்கள் இங்கே செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் முடிச்சூரில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் அவங்க ஃபேமிலி என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி டீ கடை வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க அவங்க வாழ்வாதாரத்துக்கு. அதனால அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு அந்த டீ கடையை வச்சு கொடுத்துருப்பா அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லி நாங்கள் ஒரு 5 நாள்லேயே இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை முடிச்சூர் பகுதி தலைவர் ரிஸ்வான், புஷ்பராஜ், தயா, குட்டி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கடையை ஏற்பாடு பண்ணி இங்க வச்சு கொடுத்துருக்காங்க. வாழ்வாதாரம் இந்த மாதிரி கேட்கிற எல்லாருக்குமே நம்ம பண்றோமா? என்ன மாதிரியான இல்ல, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்கு. அவங்க 3 குழந்தைங்க, அது இல்லாம அவங்க வீட்டை போய் நம்ம பார்த்தோம். பார்த்ததுக்கு அவங்க கூரை வீடு தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அந்த 3 குழந்தைய நாளைக்கு படிக்க வைக்கணும், அவங்க வாழணுன்ற ஒரு வாழ்வாதாரம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதை கண்டறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை தான் நம்ம பண்ணி கொடுத்தோம். எவ்வளவு செலவாயிருக்கு? இது கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 கிட்ட ஆயிருக்கு. கடை வாடகை பார்த்து கடை வாடகை அவங்களே கட்டிக்கணுமா? அது எந்த மாதிரி? ஆமா சார், நம்ம இப்போ அட்வான்ஸ் பண்ணி நம்ம கடையை எடுத்து கொடுத்துருக்கோம் சார். மாசம் கடைக்கு 5,000 வாடகை. அதுக்கு வருமானத்துக்கு தேவையான பொருட்களும் வாங்கி கொடுத்துருக்கோம் எல்லாமே. அதை வச்சு அவங்க வருமானத்தை பெருக்கிக்கிறேன்னு இருக்காங்க. ப்ளஸ் இது இல்லாமல் போண்டா, பஜ்ஜி, பிரெட் ஆம்லேட்டு இந்த மாதிரிலாம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு போதுமானது, எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. என் நேம் கில்லி சரத். எங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தொண்டரணி தலைவராக இருக்கேன். என் பேர் லட்சுமினா. எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. நாங்கள் வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் நிறைய இடத்துல ஹெல்ப் கேட்டோம், யாரும் செய்யலை எங்களுக்கு. நாங்களும் என்ன பண்றதுன்னே தெரியாமல் இருக்கும் போது தான் அண்ணன் கட்சி மீட்டிங்க்கு சொல்லியிருந்தாங்க. விழுப்புரத்தில் நடந்ததெல்லாம் மாநாடு அது சொல்லியிருந்தாங்க. அது சரின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே நிறைய பேர் நம்பர்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் கால் பண்ணி கேட்டோம். எல்லாம் பாண்டிச்சேரி ஏதோ ஊர்லாம் சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த ஊர் சொன்னாங்க, பனையனூர் போய் கேளுங்க, அண்ணன் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போனோம். ஆனந்த் சார் இருந்தாரு. நாங்க போய் கேட்ட உடனே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. டீ கடை வச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. யாருமே செய்ய முடியாது, இவங்க செஞ்சிருக்காங்க. ரொம்ப பெருமையாவும் இருக்கு. நான் வார சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பசங்களாம் ஹாஸ்டல்ல தான் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நான் ஸ்கூல்ல இங்கதான் சேர்க்க போறேன். வேலைக்கு போயிட்டு நீங்க ஓனர் ஆயிட்டீங்க. அண்ணன் முதல்ல நான் அமைச்சரா, ஆனா எல்லாருமே ஓனர் ஆயிடலாம் சொல்ல வரேன். கல்வி, பொருளாதாரம், சமூகத்தொண்டு, அரசியல், சினிமா, இலக்கியம், ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை, தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.